சென்னை மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் அது பெரும்பாலும் தரைக்கு மேலே இருக்கக்கூடிய பாலங்கள் மூலமாக தான் போகுது அப்படின்னாலுமே ஒரு சில இடங்களில் நிறைய இடங்களில் அது தரைக்கு கீழே இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் மூலமாக தான் போகுது. இதெல்லாம் பண்ணுறதுக்காக 20க்கும் அதிகமான டிபிஎம்ஸ் அதாவது டனல் போரிங் மிஷின்ஸை பயன்படுத்த போகிறாங்க. இந்த டனல் போரிங் மிஷின்ஸ் எப்படி வேலை செய்யுது? இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இப்போ இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் அடையார் ஆற்றுக்கு கீழேயே அவங்க இந்த டனல் போரிங் மிஷின்ஸ் வச்சு துளை போட்டு கொண்டு போக போகிறாங்க. சென்னை மெட்ரோவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே துளை போடுறதுக்காகவும் சுரங்கம் தோன்றதுக்காகவும் இப்போலாம் இந்த டனல் போரிங் மிஷின்ஸ் தான் பயன்படுத்துறாங்க. எந்த இடத்துல தோண்ட போகிறாங்க, மண்ணோட தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பொறுத்து தான் அந்த டனல் போரிங் மிஷினோட சைஸ் எடை இதெல்லாமே மாறுபடும். இப்போ சென்னை மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் இங்கே 20க்கும் அதிகமான டனல் போரிங் மிஷின்ஸை பயன்படுத்துகிறாங்க. இது வந்து 6.67 மீட்டர் விட்டத்துக்கு அந்த சுரங்கத்தை நமக்கு தோண்டி கொடுக்குது. இப்போ அந்த டனல் போரிங் மிஷின் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாம். எந்த இடத்துல சுரங்கம் தோண்ட போகிறாங்களோ அந்த இடத்துல மிஷின் மூலமாகவும் மேனுவலாகவும் சேர்ந்து அவ்வளோ ஆழத்துக்கு முதல்ல குழியை தோண்டிட்டு அதுக்குள்ள இந்த டனல் போரிங் மிஷினை அசம்பிள் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த டிபிஎம்மோட மிக முக்கியமான பாகம்னா முன்னாடி கூடிய அந்த கட்டர் ஹெட் தான். அந்த கட்டர் ஹெட்டில் நிறைய பற்கள் இருக்கும். அந்த கட்டர் ஹெட் மெதுவாக சுத்த அந்த பற்கள் எல்லாமே முன்னாடி கூடிய மண்ணெல்லாம் உடச்சி தள்ளி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் அந்த சுரங்கத்தை தோண்ட ஆரம்பிக்கும். அது உடச்சி கொடுக்கக்கூடிய அந்த மண் எல்லாமே கட்டர் ஹெட்டுக்கு உள்ளேயே விழுகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி உள்ளே விழுகிற மண் எல்லாத்தையுமே கலெக்ட் ஆகி அது கன்வேயர் பெல்ட் மூலமாக அப்படியே வெளியே வந்துகிட்டே இருக்கும். இப்படி அந்த பற்கள் எல்லாமே சுரங்கம் தோண்ட எவ்வளோ நீளத்துக்கு வேணாலும் உங்களால் அந்த சுரங்கத்தை தோண்டி போயிட்டே இருக்க முடியும். அதே நல்லா இருக்கே, டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் போலே அப்படின்னு யோசிச்சோம்னா டிபிஎம் மெதுவாக தான் அதை நமக்கு தோண்டி கொடுக்கும். அது போக அதில் ஒரு சில சிக்கல்களும் இருக்குது. என்னென்னா, இப்போ நம்ம சுரங்கத்தை தோண்டிட்டு போக இது மேலேருந்து மண்ணு கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக கான்கிரீட் ரிங்ஸை அந்த டனல் போரிங் மிஷின்லேயே ஏற்கனவே ரெடியாக வச்சுருப்பாங்க. அதை ட்ரில் பண்ணிட்டு போக உள்ள ஒரு ஆம் இருக்கும். அந்த ஆம் கரெக்டாக அந்த கான்கிரீட் ரிங்கை எடுத்து ஒன்னோட ஒன்று அப்படியே பக்கத்தில் வச்சு அந்த சுரங்கத்தை மூடிட்டே வரும். ஆனால் என்னதான் ரிங்ஸ் போட்டாலுமே அதை சுற்றியும் சின்னதாக ஒரு கேப் இருக்க தான் செய்யும். அது வழியாக மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் லீக் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை தடுக்கிறதுக்காக சிமெண்ட் கலவை கூட சில கெமிக்கல் மிக்சர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அந்த இடத்த அப்படியே சுற்றி அடைச்சிருவாங்க. அப்போ அது வழியாக தண்ணி வர்றது, மற்ற விஷயங்கள் நடக்கிறது இதெல்லாமே தடுக்கப்படும். ஒரு பக்கம் மிஷின் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதெல்லாம் சரியாக பண்ணிகிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் உள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கு அதே மாதிரியான சூழல் இருக்காது. ஏன்னா சென்னை மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் தரைக்கு கீழே 18 மீட்டர் ஆழத்தில் தோன்றாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அப்போ அங்கே சூழல்லாம் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு கரெக்டான ஆக்சிஜன் வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக வெளியிலேருந்து காற்றை உள்ள தொடர்ந்து சர்க்குலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது போக ஏர் மானிட்டரி மீட்டர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அது உள்ள ஆக்சிஜனோட அளவு கரெக்டாக தான் இருக்கா, இல்லை ஏதாவது பாய்சனஸான கேஸஸ் அதாவது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கேஸ் ஏதாவது லீக் ஆகுதா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தொடர்ந்து செக் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே இந்த டிபிஎம் பற்றின அடிப்படையான சில முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான். இந்த டிபிஎம் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவெல் ஹெல்த் மிக்ஸ்.